Hi all, welcome to my channel. ஸோ எலிஃபென்ட் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு அதில் 3 எலிஃபென்ட்ஸ் வரைய போகிறோம். ஆஸ் அ ஃபேமிலி எலிஃபென்ட்ஸ் மாதிரி இதை நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப்பாக யூஸ் பண்ணலாம், ஆர் எல்ஸ் ரிஸ்ட் லென்த், மிடில் லென்த்தில் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். இதுக்கு பேஸ் லைன் எடுத்துக்கிறேன். நம்ம இந்த ஸ்கொயர்க்குள்ளே வரைகிறோம். இதை நீங்கள் இதர் இன்னும் பிக்காக கூட வரையலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எலிஃபென்ட் இதிலிருந்து இந்த இடத்துக்குள்ளே நம்ம வரைய போகிறோம். ஸோ நம்ம ஒரு கரெக்டான ஸ்பேஸ் அலோகேட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே தான் வரைவோம். ஸோ இதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் எலிஃபென்ட் வரைய போகிறோம். செகண்ட் எலிஃபென்ட் அவுட்டரில் வரும். இங்கே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதோட ஹெட், then trunk, ears. ஃபர்ஸ்ட் எலிஃபென்ட் வரையறது வச்சு தான் பேலன்ஸ் எல்லாம் வரைய போகிறோம். ஸோ இது மட்டும் ஃபுல்லராக இருக்கும், மற்றதெல்லாம் இதுக்கு ஓவர்லாப்பாக இருக்க போகுது. தென் இதோட பாடி, நான் இங்கே ஸ்டாப் பண்ணிக்கிறேன் லெக்குக்கு. ஸோ நம்ம இப்போ ரெஃபரன்ஸ் லைன் மாதிரி வரைஞ்சிட்ருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை நம்ம டார்க் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம ஹம்ஸ் போட்டுட்டு இதோட லெக் போர்ஷன், இதோட செகண்ட் லெக் போட்டுக்கலாம். லெக்ஸ் ஃபினிஷ் பண்ணிட்டு பாடி அண்ட் கர்டைன் போர்ஷன் பார்க்கலாம். நார்மலா ஒரு ஷேப், ரெக்டாங்கிள் ஷேப் வரைஞ்சிட்டு கீழே இருக்க கர்டைன் மட்டும் கர்வ்ல இருக்கு. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் எலிஃபென்ட் ரெடி. இதோட டெய்லை இங்கே வரைஞ்சிக்க போகிறோம். இதுக்கு ஓவர்லாப் பண்ண மாதிரி செகண்ட் எலிஃபென்ட். ஸோ நம்ம எலிஃபென்ட்டோட ஃபேஸ்க்கு கொஞ்சம் அவுட்டரில் அடுத்த எலிஃபென்ட் வரைய போகிறோம். இதோட ஹெட், ears, இங்கிருந்து அதோட ட்ரங்க். இந்த எலிஃபெண்ட்டை விட அது பிகராக தான் இருக்க போகுது. தென் அதோட ஃபர்ஸ்ட் லெக்கை நம்ம இங்கே கொண்டு வர போகிறோம். இங்கேருந்து அதோட ட்ரங்க் கிட்ட. ஸோ இந்த செகண்ட் எலிஃபெண்ட் எப்படி ட்ரா பண்ணியிருக்கோம்னா, நம்ம வரைஞ்சிருந்த ஃபர்ஸ்ட் எலிஃபெண்ட்டோட ஹெட்டுக்கு முன்னாடி இந்த எலிஃபெண்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கால்குலேட்டிவாக நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது நெக்லைன் வரைஞ்சிட்டு இருந்தோம். நெக்லைன் ஒரு ஸ்டெப் பேக்கில், தென் நம்ம ஹம்ஸ் லைனுக்கு போட்டுக்கலாம். இங்கே ஹம்ஸ் வரப்போகுது. இங்கேருந்து லெக்ஸ் இங்கேயும் லைட்டாக கர்வியாக கொடுத்துட்டு இங்கேருந்து நம்ம லெக்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் லெக் போர்ஷன் அப் டு இந்த தந்த முடி, இந்த ட்ரங்க் போர்ஷன் முடியுது இல்லையா, அது வரைக்கும் தான் இந்த லெக் இருக்க போகுது, இந்த எலிஃபென்ட்டோட லெக்.
தட்ஸ் இட். இந்த எலிஃபெண்ட்டோட ஃப்ரண்ட் லுக் வந்து இவ்வளோதான். இதை பேக் சைடில் எடுத்துகிட்டு போகலாம் இப்போ. ஸோ பேக் சைடில் அப் டு எங்கே வரைக்கும் கொண்டு போக போகிறோம்னா, இந்த எலிஃபெண்ட் ஓவர்லாப் ஆயிருக்கு, இங்கே வரைக்கும் நம்ம கொண்டு போக போகிறோம். அதே மாதிரி இந்த லெக் போர்ஷன் எங்கே முடிஞ்சுதோ அங்கே தான் இந்த லெக்கையும் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இது வாக்கிங் பொசிஷனில் இருக்க மாதிரி கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக அந்த லெக் வரைஞ்சு இவ்வளோதான். இதோட நம்ம இந்த லெக் போர்ஷனை ஸ்டாப் பண்ணிக்கலாம். தென் இதுக்கு கர்டைன், இந்த எலிஃபெண்டோட கர்டைனை இங்கேருந்து ட்ரா பண்ணுறேன். இந்த நெக்லைன் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அங்கேருந்து இந்த போர்ஷன் வரைக்கும் நம்ம எந்த டிசைனும் கொடுக்க வேணாம், மார்க்கிங்ஸ் மட்டும் பண்ணால் போதும். இது நம்மளோட கர்டைன் பொசிஷன். தென் தேர்ட் எலிஃபெண்ட், இந்த எலிஃபெண்ட் இதோட ஸ்டாப் ஆகுது. தேர்ட் எலிஃபெண்ட் இங்கே இந்த பொசிஷனில் இதோட ஃபேஸுக்கும் இந்த ஃபேஸுக்கும் கொஞ்சம் அப்பரில் இருக்க மாதிரி. அண்டு இந்த எலிஃபெண்ட் ரொம்பவே மைல்டாக தான் தெரிய போகுது, ஃபுல்லராக இருக்க போகிறது இல்லை. நான் ஃபுல் ஹெட் வரையாமல் ஹெட்டோட பாதி போர்ஷன் அங்கேருந்து நம்ம கீழே ட்ரங்க் கொண்டு வந்துடலாம். இந்த ட்ரங்க்குக்கு கொஞ்சம் கீழே வர மாதிரி. அதே மாதிரி நம்ம இயர்ஸ் வரைய முடியாது. இந்த பொசிஷனில் இது மட்டும், இந்த போர்ஷன் மட்டும் இருக்கு. இங்கேருந்து நம்ம ட்ரங்க் தந்தம் வரைஞ்சுக்கிறோம். இந்த எட்ஜ்ல இருந்து நம்மளோட இந்த பொசிஷன் அவ்வளோதான். இங்கே நம்ம ஐஸ் மட்டும் வரைஞ்சிக்கலாம். இப்போ நெக்லைன் எடுத்துட்டு போறதுக்கு சின்னதாக ஒரு இடம், 2 லைன்ஸ் இங்கே ஹம்ஸ் போர்ஷன் விட்டுட்டு கீழே லெக் எடுத்துட்டு வர போகிறோம். ஸோ இந்த பிக் எலிஃபெண்ட்டுக்கு கொஞ்சம் கீழே இதோட லெக் வச்சுக்கலாம். 2 லைன், இந்த லெக்கும் நம்ம இந்த ட்ரங்க்ல கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். ஸோ 3 எலிஃபெண்ட்ல நமக்கு 2 நல்ல விசிபிளாகவும் இன்னொன்று ஹாஃப் குவார்ட்டர் போர்ஷன் மட்டும் தெரிஞ்சிருக்கு. இந்த எலிஃபெண்ட்டுக்கு நம்ம டெயில் போட்டுக்கலாம். இந்த எலிஃபெண்ட்டோட டெயில் இங்கே இருக்கு. இந்த போர்ஷன் ஃபுல்லாகவே நம்ம கீழே இருக்க கேப்ஸ் எல்லாமே நம்ம கலரிங் தான் பண்ண போகிறோம். இந்த எலிஃபெண்ட்ஸை ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு எலிஃபெண்ட்டாக நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த பிக் எலிஃபெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதோட ஐஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். இதுக்கு இந்த மாதிரி ஒரு ஐஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். கர்வ் போட்டு ஒரு குவார்ட்டர் போர்ஷனுக்கு மேலே ஒரு சர்க்கிள். ஓகேவா? இதில் அகெயின் இன்னொரு சர்க்கிள் போட்டுக்கிறோம். சின்ன சர்க்கிளாக ட்ரா பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த இயர்ஸ்க்கு இந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டு இதில் ஒரு டிசைன். இவ்வளோதான். இந்த பொசிஷனுக்கு நெக்ஸ்ட் இதோட நெக் பீஸ். இப்போ இந்த எலிஃபெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் அது மேலே போட்டுருக்க கார்பெட் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம ட்ரிபிள் லைன்ஸ் எடுத்துக்க போகிறோம். இந்த சைடு ட்ரிபிள் லைன், இந்த சைடும் ட்ரிபிள் லைன். இந்த லைனை நம்ம டார்க் லைனாக எடுத்துக்கலாம். லைக்வைஸ் இந்த லைன். இப்போ மிடில்
நான் மினி ஃப்ளவர்ஸ் வரைஞ்சு நெகட்டிவ் ஃபில்லிங் கொடுக்க போகிறேன். ட்ரில் போட்டுட்டு ஃப்ளவரை லேயர் பண்ணியிருக்கோம். த்ரீ ஃப்ளவர்ஸ். ஸோ இந்த டைரக்ஷனில் ஒன்று. இப்போ இங்க ஒரே ஒரு லீஃப், இங்கேயும் ஒரு லீஃப். இந்த பேலன்ஸ் இருக்க ஸ்பேஸை நம்ம நெகட்டிவ் ஃபில்லிங் பண்ண போறோம். இந்த எலிஃபென்ட்டுக்கு ஐஸ், ஐப்ரோஸ் அண்ட் ஐஸ்க்கு நார்மலாக ஒரு கர்வ் ட்ரா பண்ணிட்டு ஒரு இந்த சர்க்கிளை நம்ம ரவுண்டாக ஆக்க வேணாம். நார்மலாக சர்க்கிள் மேலே இருக்கிறத நம்ம எந்த டச்சும் பண்ண வேண்டாம். இப்போ உள்ள இன்னொரு குட்டி சர்க்கிள், இங்கேயும் நம்ம அதே இதை ஃபாலோ பண்ணியிருக்கோம். இந்த கேப்பை நம்ம இந்த மாதிரி கலர் பண்ணிடலாம். ரொம்ப டைனி கேப் தான் இருக்கு. அதே மாதிரி இந்த எலிஃபென்ட்டுக்கு ஐஸ் இங்கே வரைஞ்சிக்கலாம். இங்கேருந்து ஐப்ரோஸ் கொஞ்சம் டார்க்கா, தென் அதோட ஐஸ் பாதி ஐஸ் மட்டும் தெரியுற மாதிரி. இங்கே ஹம்ஸ். ஓகே, ஸோ இந்த எலிஃபென்ட்டுக்கு ஐஸும் ஐஸ் மட்டும் தான் வரைஞ்சிருக்கோம். நெக் லைனில் ஹம்ஸ் வரைஞ்சிருக்கோம். தென் இந்த பேக் போர்ஷனில் நம்ம எந்த கலரிங்கும் பண்ண போகிறதில்ல, லைன்ஸ் வரைஞ்சி ஹம்ஸ் போட்டுக்க போகிறோம். இந்த எலிஃபென்ட்டுக்கு கிரிட்ஸ் போட்டு இந்த கார்பெட்டை கவர் பண்ண போகிறோம். ஒரு டபுள் லைன், உள்ள இதை டார்க் லைனா ஒரு லைன் டிரா பண்ணிக்கலாம். தென் வெளியே ஒரு ஹம்ஸ், சின்ன ஹம்ஸ். இங்கே கிரிட்ஸ் கொஞ்சம் பெரிய கிரிட்டாக நீங்கள் போட்டிங்கன்னா டாட்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் டைனி கிரிட்ஸாக போட்டுக்கிறேன். டைனி கிரிட்ஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த எலிஃபென்ட்டோட பேக் சைட் போட்ட மாதிரியே குட்டி எலிஃபென்ட்டுக்கும் 2 லைன்ஸ், ஹம்ஸ். ஸோ இதே பேட்டர்னை நம்ம லெக்ஸுக்கெல்லாம் ஃபாலோ பண்ண போகிறோம். டபுள் லைன், ஹம்ஸ். எல்லா லெக்ஸுக்கும் டபுள் லைன், ஹம்ஸ். வேற எந்த ஒர்க்கும் பண்ண போகிறதில்ல. ஸோ இது எம்டியாக தெரியக்கூடாதுன்றதுக்காக டபுள் லைன், ஹம்ஸ். தென் நெயில்ஸ் போர்ஷன். ஸோ இந்த ஹம்ஸுக்கும் நெயில்ஸ்க்கும் கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். இந்த எலிஃபென்ட்டோட டெயில். நம்ம எல்லா எலிஃபென்ட்டுக்கும் கவரேஜ் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் டார்க்கன் பண்ண போறோம்.
ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இதில் மைல்டாக நீங்கள் டைரெக்டாக டார்கென் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் இது மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா இனஃப். ஸோ மேலே ஃபில் பண்ண வேண்டிய இடம் அது மட்டும்தான். கீழே இருக்க ஸ்பேஸை தான் நம்ம கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். இதில் நீங்கள் இப்படி ஒரே ஸ்ட்ரைப்பில் ஃபில் பண்ணிடலாம். ஸோ கீழே இருக்க போர்ஷனை ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறோம். எலிஃபண்ட் மட்டும் ஒயிட் ஸ்பேஸாக இருக்க போகுது. இந்த மாதிரி ஒரு சின்ன கேப் கூட விடக்கூடாது. சேம் வே ட்ரங்க்குக்கும் இந்த பாடிக்கும் இருக்க இடத்தையும் நம்ம கலர் பண்ணிக்க போகிறோம். இதை கேர்ஃபுல்லாக பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் இருக்கிறத நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இந்த சின்ன கேப்ஸ் ஸோ ஆஃப்டர் ஃபில்லிங் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆஃப்டர் ஃபில்லிங் இந்த மாதிரி இருக்கு. இப்போ நம்ம நெகட்டிவ் ஃபில்லிங்கையும் ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த மாதிரி குட்டி எலிமெண்ட்ஸ்க்கு நெகட்டிவ் ஃபில் பண்ணும் போதெல்லாம் இந்த எலிஃபென்ட்ஸ்க்கு மேலே உங்கள் அவுட்லைனை 1 செகண்ட் நீங்கள் டார்க் பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். நம்ம இப்போ இந்த நெகட்டிவ் ஃபில்லிங்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எலிஃபென்ட்ஸ்க்கு மேலே அவுட்லைன் அகெயின் ஒன்ஸ் வரைய போகிறோம். ஓகே, இப்போ இந்த பிக் எலிஃபென்ட்டுக்கு அவுட்லைன் வரையலாம். நம்ம ட்ரா பண்ணது மேலேயே வரைஞ்சோம்னா கலரிங்கும் நல்லா வரும், எம்போசிங்காகவும் இருக்கும். ஸோ இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் அவுட்லைன் கொடுத்தது இது கொடுக்காதது ரெண்டுத்துக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதெல்லாம் கலரிங்காக இருக்கிறதுனால நம்ம எலிஃபெண்ட்டை ஷேடிங் கூட பண்ண வேண்டாம், அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். அந்த ஒயிட் ஸ்பேசஸில் எலிஃபெண்ட் நல்லா விசிபிளாக இருக்கும். ஸோ ஃபிகர் ஒர்க்குன்னு இல்லை, நம்ம கேஷுவலாக போடுற நார்மல் டிசைனில் கூட ஃபுல்லாக கலரிங் இல்லாமல் பேலன்ஸ்டாக பார்த்துக்கணும். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒர்க்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணலாம். உமையால் மருதானின்ற இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் உங்களோட ஒர்க்ஸை எனக்கு டிஎம் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட எலிஃபெண்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மோர் சச் வீடியோஸ்க்கு நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.